ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமோ சேனல். நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி டிப்ஸ் பார்த்துட்ருந்தோம். இனி நம்ம ஃபீடிங் டிப்ஸ் பார்க்கலாம். ப்ரெக்னென்சி டிப்ஸில் டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஃபீடிங்கில் டவுட் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு இப்போ பாப்பா பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு. நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம ஃபீடிங் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் இல்லை சிசேரியன் எந்த டெலிவரியாக இருந்தாலும் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க. எல்லா ஃபுட்டுமே சாப்பிடுங்க. எல்லாமே 1 மந்த்துக்குள்ளே உங்களால் என்னென்ன வெரைட்டி சாப்பிட முடியுமோ எல்லாமே சாப்பிடுங்க. அப்போ தான் பாப்பாக்கும் அது நல்லா ஜீரணமாகும். எது ஜீரணம் ஆகலைன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்க வேணாம், அதெல்லாம் ஜீரணம் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிசேரியன் பண்ணியிருந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க, சாப்பாடு நிறையா சாப்பிடுங்க, கீரைகள் நிறையா சாப்பிடுங்க. கீரைகள் நிறையா சாப்பிட்டா காயமெல்லாம் சீக்கிரமாக சரியாகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இப்போ நம்ம ஃபீடிங்க்கு இன்றைக்கி டிப் என்ன பார்க்க போகிறோன்னா சத்து மாவு, அங்கன்வாடி சத்து மாவு. நம்ம ப்ரெக்னன்சி டைம்லேயும் இதை சாப்பிட்ருக்கோம், இந்த டைம்லேயும் இதை சாப்பிட்ணும். சத்து மாவு சாப்பிட்டோம்னா நல்லா ஃபீட் பண்ண முடியும், குழந்தைக்கு நல்லா ஃபீட் பண்ண முடியும், நல்லா பால் வரும். ஸோ கண்டிப்பாக சத்து மாவு எடுத்துக்கோங்க. டெய்லி 2 முறை எடுத்து சாப்பிடுங்க. நம்ம உள்ளங்கையில் ஒரு கை அளவு உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க, அதுவே சரியாக இருக்கும். காலையிலையும் ஈவினிங்கும் கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது கூட பூண்டு, சீரகம், பெருங்காயத்தூள் இந்த 3ஐயும் நல்லா நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாம்பார் இல்லை குழம்பு எது சாப்பிட்றீங்களோ அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபீடிங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கும் ஹெல்த்து நல்லாயிருக்கும், குழந்தைக்கு நல்லா ஜீரணமாகும். அதே மாதிரி ஃபீட் பண்ணதுக்கப்புறம் தோலில் எடுத்து போட்டு தட்டி கொடுத்து ஏப்பம் வந்ததுக்கப்புறமா படுக்க வைங்க. அப்படி பண்ணாதான் குழந்தை நல்லா பால் குடித்து ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா தூங்கி எந்திரிக்கும். நாளைக்கு வேறு என்ன ஐட்டம் சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.